குடிக்கிற போது தண்ணீர் இல்லை, அழுதும் பார்த்தோம் கண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லை, கண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லை, கண்ணீர் இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முறையாக குடிநீர் வழங்காத திமுகவின் களம்பூர் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். களம்பூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகர் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பள்ளிக்கு கடந்த 2 மாதங்களாக குடிநீர் வழங்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆரணி திருவண்ணாமலை சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் பேரூராட்சி திமுக தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினரிடம் பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். எங்களுக்கு குடி தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ரொம்ப தூரம் போய் எடுத்துன்னு வர்றதா இருக்குது. குடி தண்ணி எங்களுக்கு வேணும். கால்வாய் இல்லாமல் தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது. அதனால் கால்வாய் அமைப்பு தரணும். குப்பை வண்டியே வர்றதில்லை. நாங்கள் குப்பை எங்கே கொட்டதுன்னே தெரியாமல் இருக்குது. குப்பை வண்டி வரணும். இந்த கோரிக்கைலாம் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும். கோவை கணபதிபாளையம் பூசாரிபாளையம் பகுதியில் 20 நாட்களுக்கும் மேலாக தண்ணீர் வராததால் அப்பகுதி பொதுமக்கள் காலி குடங்களுடன் திமுக மேயர் கல்பனா குடியிருப்பு அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவதாக கூறினார். இதனை ஏற்றுக்கொள்ளாத அப்பகுதி மக்கள் லாரிகள் மூலம் தண்ணீர் கொடுத்தால் பணம் வாங்கிக் கொண்டு முக்கிய நபர்களுக்கு மட்டுமே விநியோகிப்பார்கள் என கேள்வி கேட்கும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. சென்னை திருமங்கலத்தில் அரசு ஊழியர்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள 606 குடியிருப்புகளில் குடியிருக்கும் அரசு ஊழியர்களுக்கு 4 நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் குடும்பத்துடன் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடிநீர் இல்லாமல் அவதியடைந்து வரும் நிலையில் யாரும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர். 600 வீடு இருக்குது. 600 வீட்டில் தண்ணியே வர மாட்டேங்குது. மேலே அதிகாரி கிட்ட சொன்னா நீ எங்கே வேணால் போய் பார்த்துக்க அப்படின்றாங்க. 600 வீட்டுக்குள்ளேன்னா அப்போ எத்தனை குழந்தைங்க இருக்குது? தண்ணியே எப்படி பண்ண முடியும்? ஏ பிளாக்கு பி பிளாக்கு மட்டும் தண்ணி வருது. அப்போனா மேலே அதிகாரிங்களுக்கு மட்டும்தான் அப்போ அவங்களுக்கு எல்லாமே சலுகையா? அப்போ நாங்கள் நார்மலாக இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தண்ணி கிடையாது. அப்போ நாங்கள் மனுஷால் கிடையாதா? கேட்டால் வீடு இங்கே இருக்காதுங்க, காலி பண்ணி போகிறதுக்குன்னு ஃப்ரீ சும்மாவை கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்லாம் எல்லார் வீட்டுக்கு வர தெரியுது. ஒரு தண்ணி கேட்கறதுக்கு வர தெரியாதா? போராட்டம் பண்ணனா ஏஞ்சி அப்படியே ஏஞ்சி எல்லாரும் தெத்துறாங்க. வர எது நாயம்? நாங்கள் மாட மனசால நாங்கள் யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. தண்ணிக்காக ஒரு எம்எல்ஏ வர மாட்டேங்க, ஒரு மினிஸ்டர் யாருமே ஒரு ஃபோன் கூட பண்ணி இது பண்ண மாட்டோம். ஒரு ஈக்கு கேட்டால் கேட்டால் என்ன சொல்கிறாரு? பதில் என்ன கேட்கறதுக்கு என்ன சொல்கிறாரு? அவர் வீடு காலி பண்ணி போங்கன்னு சொல்லிடுறாரு அவர்.